இன்னைக்கு வந்து நான் அந்த கிரீஷ்மா பற்றி சொல்லலான் இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கேரளாவை சேர்ந்தவர் வந்து இந்த ஷரோன் ராஜ் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து 24 வயசோ ஏதோ 23 வயசு ஆகுது. இவங்க வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. இந்த கிரீஷ்மா அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பிஜி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிரீஷ்மாங்கிறவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரு. இவர் வந்து யூஜியில் ரேடியாலஜி பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் வந்து எங்கள் வெவ்வேறு காலேஜாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் வந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்புறம் வந்து லவ் இதாகுது அவங்களுக்கு. இவங்க வந்து திடீர்னு கிரீஷ்மாவோட அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க லவ் மேட்ரு வந்து தெரிய வருது. அதனால் வந்து அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் சொன்னாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டே இவங்களுக்கு ஆயிடுது கிரீஷ்மாவுக்கு. அது வந்து இவருக்கு தெரியாது, ஷரோன் ராஜுக்கு. அது வந்து கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களோட ஃபோட்டோக்களோ எல்லாமே வந்து ஷரோன் ராஜுக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த மாதிரின்னு, அதாவது நம்மளோட ஃபோட்டோ அந்த இதெல்லாம் வந்து எங்கேயாவது லீக் அவுட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துடுறாங்க கிரீஷ்மா. அவங்க வந்து அவங்க கிரீஷ்மா வந்து அவங்க ஷரோன்ட்டேருந்து விலகணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. பட் அது வந்து முடியாத சூழ்நிலையாகவே போயிடுது. இவங்க ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேட்ரு தெரிஞ்ச உடனேயே சொல்கிறாங்க இவங்க லக்ஸூரியஸாக இருக்காங்க, நம்ம ஆர்மியில் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ள நல்லா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்க மாமா நிர்மல்குமார் அப்படிங்கிறவருக்குமே வந்து தண்டனை கிடச்சிருக்கு. அவருமே ஒரு கல்பிரட்டு தான். இதெல்லாம் கேட்ட உடனே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி இருந்தால் இது லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுருக்காங்க. அதனால் இவரை வந்து விட்டு விலக முடியாதனால இவரை ஏதாவது பண்ணணும்னு யோசித்து அக்டோபர் மாதம் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கஷாயம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அது கசப்பாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது வந்து ஜூஸையும் சேர்த்து குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் குடிச்சிட்டு இம்மீடியட்டாக வெளியில் வந்திருக்காரு. வாமிட்லாம் எடுத்திருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க கூட. அவங்க வெளியில் போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட வந்து வெளியே நின்றுட்டு இருந்திருக்காரு. டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்த உடனே வந்து ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டலைஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து 11 டேஸ் வந்து அட்மிட் பண்ண உடனே வந்து 11 டேஸ் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அதாவது இன்டர்னலில் வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு. இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் நாங்கள். அதில் வந்து என்னென்னா 4 பேர் சொல்லுவாங்க. பட் அதை என்ன ஏதுன்னு வந்து நம்ம யோசித்து முடிவு எடுக்கணும். அதை யோசிக்காமல் நம்ம எடுக்கும்போது அது நம்மளுக்கே வந்து அகெயின்ஸ்டாக முடிஞ்சிடும். இவங்க வந்து நிர்மல்குமார் அவங்க அம்மா சிந்து இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு வந்து இந்த முடிவை எடுத்தாங்க. அவங்க சொல்கிறத சரின்னு பார்த்தா வந்து இவங்களுக்கு வந்து மரண தண்டனை டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. 24 வயசு தான் ஆகுது. பாவம் துக்கத்திற்குரிய ஒரு விஷயந்தான் இது. அதனால் மேலே வந்து மேல்முறையீடு ஏதாவது பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு தெரில. ஃபர்தராக பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து அந்த டிசிஷன் வந்து நம்ம எடுக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து கான்சிக்வன்சஸ் என்ன ஏது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம முடிவெடுக்கிறது நல்லது. அவங்க வீட்டில் போய் பேசியிருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸோட போய் கிரீஷ்மா இல்லாட்டி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படி பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் வந்து சேஃபாகாவது இருந்திருக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.